வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அதாவது அப்சரா வந்து வெளியேற்றப்பட்டது வந்து ஃபேரா, அன்ஃபேரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ஓரளவுக்கு நேர்மையா தான் இருந்தாங்க. ஓட்டும் இருந்துச்சுங்க. 5வது இடத்துல இருக்காங்க. ஸோ 9வது இடத்துல இருக்கிற ரம்யா, அப்சரா சாரி ரம்யா, கெமி, அ அரோரா, எஃப்ஜேலாம் விட்டுட்டு அதுக்கு மேல இருக்கிற இவங்கள எப்படி அனுப்பிச்சாங்க வெளியில அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுக்கு நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ஓட்டிங்க முதல்ல பார்த்துடலாம். அ ஓட்டிங்ல வந்து ரம்யா 66,645 ஓட்டுல 9வது இடத்துல இருக்காங்க. கெமி 66,672 ஓட்டுல 8வது இடத்துல இருக்காங்க. அப்சரா 67,413 ஓட்டுல 7வது இடத்துல இருக்காங்க. 6வது இடத்துல எஃப்ஜே 67,689 ஓட்டு. எல்லாமே அந்த ஒரே ரேஞ்சில தான் இருக்காங்க பாருங்க. 5வது இடத்துல அரோரா இருக்காங்க. அரோராவுக்கு திடீர்னு ஓட்டு அதிகமாயிடுச்சு. 71,308. ஆ அரோராவோட தம்பிகளுக்கு இப்ப தான் சொரணை வந்திருக்கு போல இருக்கு. கமருதீன் 4வது இடம் 79,618 ஓட்டு 4வது இடம். பார்வதி 86,921 ஓட்டு. சபரி 1,62,880 ஓட்டு. திவாகர் வந்து 1,99,690 கிட்டத்தட்ட 2,00,000 ஓட்டு வாங்கிட்டாரு. ஸோ திவாகர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு ஓட்டிங்ல அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்க. சரிங்க இந்த அ இவங்க அப்சராவ ஏன் எலிமினேட் பண்ணாங்க? ஏன் எலிமினேட் பண்ணதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவங்க கன்டென்ட் குடுக்கலங்கிற ஒரே காரணமா தான் இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்த எழுப்புதுங்க. இப்ப அரோரா வந்து லவ் கன்டென்ட் குடுக்குறாங்க துஷாரோட. அதுக்கப்புறம் கமருதீனோட ஒரு கன்டென்ட் குடுக்குறாங்க. ஏன் திவாகரோட கூட கன்டென்ட் குடுக்குறாங்க. அது வந்து அவங்களோட இது வந்து அதுக்காகவே அனுப்பப்பட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்த ஏற்படுதுங்க. அதுபோல கெம்மி வந்து கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விளையாடுறாங்க. ஈவன் அப்சரா கூட ஸ்ட்ராங்கா விளையாடுறாங்க. பட் அது பேச மாட்டேங்கிறாங்க. பேசினா தான் அங்க வந்து கன்டென்ட்டா அது கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயங்க. பட் அத பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். அதேபோல எஃப்ஜேவும் நெறைய சண்டை போடுறாரு, ஆவுன்னு குதிக்கிறாரு. ஸோ அவர்ட்ட ஒரு ரவுடிசம் இருக்கு. பாட்டு பாடுறாரு. அதனால அவர கொஞ்சம் வச்சுட்டுருக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதேபோல கெமி கெமிய பேசிட்டோம். ரம்யா. ரம்யாவுமே இவரோட நம்ம கம்புருதினோட சண்டை. ஸோ நெறைய இடங்கள்ல ஃபைட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் காரணமா அவங்களே வச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து அப்சரா வெளியில அனுப்பிச்சிடலாம்னு டீம் டிசைட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது செவ்வாய்க்கிழமை நான் பேசினேன். ஏன்னா இவங்க எல்லாரும் வச்சிருப்பாங்க. அப்சரா வெளியில அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை நம்ம பேசணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பெருசா ஆக்டிவா இல்ல. கெமியோட ஒரே ஒரு முறை மட்டும் சண்டை போட்டாங்க. அதுதானே தவிர, வேற எதுவும் பெருசா பேசல. ஒரு பாசிட்டிவ் வைப்ல இருக்கிற ஒரு பொண்ணு. டிரான்ஸ்ஜெண்டர்ல இப்படி ஒரு பொண்ண நான் பார்த்தது இல்ல. ஏன்னா அவ்வளோ அமைதியா இருக்கிறவங்க. அதனால வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப் இருக்கிறதுனால பெருசா சண்டை போட மாட்டேங்கிறாங்கங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அமைஞ்சது. ஸோ அப்சரா, சிஜே பத்தி உங்களுடைய கருத்து நான் உங்கள வெளியில அனுப்பிச்சது வந்து சரியா? தவறா? அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா அத பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். ஸோ டிசி விலாக லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன்.